அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே எபோ ஆர் பிலோ செய்யணும், மார்க்கெட் அப் ஆர் டவுன் சைட் எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டுமே நம்ம வந்து ஒரு பேட்டர்னோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்கறது இல்லை. இப்போ எதுவுமே பார்க்காம எப்படி நம்ம வந்து மேக்ஸ் கால்குலேஷனை வச்சு சார்ட்ல வேல்யூஸை கொண்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கிளாஸுக்கு போய் கற்றுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் பகுதியில் யாராவது மேக்ஸ் சார் சொல்லி கொடுத்தா கற்றுக்கணும், நல்ல விஷயமா. இல்லை எனக்கு கிளாஸ் பொறுத்தவரை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்களாலே முடியும். ஓகேங்களா? என்ன கொஞ்சம் காலங்கள் ஆகும், அவ்வளோதான். சரி, இன்னைக்கு 25,000 கால் 202 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப்சைடு, அதே 202 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. அதே 202 ருபீஸ்க்கு கீழே வந்துடுச்சுன்னா நல்லா கவனிங்க, 202 ரூபாய் கீழே வந்துட்டா நிஃப்டி டவுன் ஆகும்னு நம்ம சொல்றோம். ஆனா அது கீழே வந்துடுச்சுன்னா எகைன் மறுபடியும் ஒரு விலையில வந்து திரும்பி ஆகணும் ஆர் டவுன் ஆகணும். அதே போல அது மேல இருந்தா போயிட்டு ஒரு இடையில திரும்பணும் ஆர் இதர அங்கிருந்து அப் ஆகணும். ரிவர்சல்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல தான் ரிவர்சல் ஆகும் மார்க்கெட், அந்த ஸ்ட்ரைக். ஓகேங்களா? நம்ம போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு அதை பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. அது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3 வரைக்கும் முடியும். அதுதான் அதுக்கு டைம். ஆனால் ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாதுல்ல. உங்கள் ஸ்ட்ரைக் மார்க்கெட் இருக்கிற இடத்த விட்டு வேறு போயிடும், உங்கள் ப்ரீமியம் ஃபுல்லாக இரேஷ் ஆகிடும் இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும்? அப்போ மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. செல்லிங்க மற்ற எல்லாமே நீங்கள் அது பண்ணலாம். அது மட்டுமல்ல, நம்ம கிளாஸ்ல நிறைய இப்போ கிளாஸ் டீட்டெயிலில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம இப்போ இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரெகுலராக பேட்சாக எடுக்கல, ஒரு சிலர் கேட்குறவங்கள வச்சு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. நம்ம கிளாஸ்ல நான் வந்து ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ்ல செல்லிங்கும் இருக்கு. நல்லா சிந்திங்க, நான் 2 கிளாஸ் எடுக்கிறேன் ஒரே இதில். ஓகேங்களா? இது ஒரு சிலர் புரிந்துக்கவே இல்லை. செல்லிங்கெல்லாம் நீங்கள் போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம இதில். ஓகேங்களா? இப்போ அதை சார்ந்து படிங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இதில் ஃபால்ஸா ட்ராப் பண்ணுறது இது எல்லாமே மேக்ஸ்லேயே நீங்கள் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.